தமிழர்களோட பாரம்பரிய உணவு வகைகள்ல ரொம்ப முக்கியமான ஒண்ணுதாங்க கம்மங்கூழ். நம்ம முன்னோர்கள் வெயில் ஏற்படுற தாக்கத்தை தணிக்கிறதுக்கு பழங்காலத்துல இருந்தே கம்மங்கூழ் தான் குடிச்சிட்டு வந்தாங்க. ஆனா இன்னைக்கு நம்மள சில பேர் நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்த எந்த விஷயத்தையும் ஃபாலோ பண்றதே கிடையாது. கம்மங்கூழ்ல இருக்க நன்மைகளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா இனிமே நீங்க அதை தவிர்க்கவே மாட்டீங்க. சோ இனிமே காலையில கண்ட உணவுகளை சாப்பிடறதுக்கு பதிலா கம்மங்கூழ் தயாரிச்சு குடிங்க. முக்கியமா கம்மங்கூழ் தயாரிக்கிறது ரொம்பவே ஈஸியான ஒரு முறை தாங்க. அதுவும் நைட்ல தயாரிச்சு மறுநாள் காலையில குடிக்க வேண்டிய பானம்ன்றதுனால இன்னைக்கு இருக்க ஜெனரேஷனுக்கு ஏற்ற ஒரு அற்புதமான காலை உணவுன்னு கூட சொல்லலாம். வாங்க இந்த வீடியோல கம்மங்கூழ்ல இருக்க சிறப்பை பத்தி பார்க்கலாம். வெயில் காலம் அப்படின்னாலே எல்லாருமே கஷ்டப்படுற ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா உடல் சூடு. நிறைய பேர் உடல் சூடை குறைக்கிறதுக்கு இளநீர் தான் வாங்கி குடிப்பாங்க. ஆனா இளநீருக்கு அடுத்தபடியா ரொம்ப சிறந்த பானம் அப்படின்னா அது கம்மங்கூழ் தாங்க. அடிக்கடி உணவுல கம்மங்கூழ் சேர்த்து சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், உடல்ல வெப்பநிலையோட அளவை அதிகரிக்காம பாத்துக்கும். அது மட்டும் இல்லைங்க, கம்மங்கூழ் குடிச்சீங்கன்னா அன்னைக்கு ஃபுல்லாவே நீங்க நல்லா எனர்ஜியா இருப்பீங்க. நம்ம உடல்ல ரத்த செல்களோட உற்பத்திக்கு ரொம்பவே அவசியமான ஒரு சத்து தாங்க இரும்பு சத்து. இந்த இரும்பு சத்து கம்புல அதிகமாவே இருக்கு. சோ நம்ம உடல்ல ரத்தத்தோட அளவு அதிகரிக்கணும்னு நினைச்சா ரொம்ப சிம்பிள், கம்மங்கூழ குடிச்சாலே போதும். நம்மள பல பேர் உடல் எடையை குறைக்கிறதுக்கு நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்றாங்க. மார்னிங் ஆனா எக்ஸசைஸ், அப்புறமா டயட், இப்படி பல விஷயங்களை மெயின்டைன் பண்ணாலும் நீங்க கம்மங்கூழ் குடிக்கிறத ஒரு வழக்கமாக்கிக்கோங்க. ஏன்னா கம்மங்கூழ்ல இருக்க அமினோ அமிலங்கள் நம்மளுக்கு பசி உணர்வை குறைச்சு உடல் எடையை பராமரிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. முக்கியமா நம்மளுக்கு உடல் எடையை அதிகரிக்கிறதுக்கு காரணமே நம்ம அதிகமா சாப்பிடுறதுதான். ஆனா கம்புல இருக்க அதிகமான நார்ச்சத்து என்ன பண்ணுனா அளவுக்கு அதிகமா நம்ம சாப்பிடுறது தடுக்குமா. சோ இதுவே நம்மளுக்கு உடல் எடையை குறைக்கிறதுக்கு ஒரு நல்ல சாய்ஸாவும் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது குடல் புற்றுநோய்க்கு. அதாவது கம்பில் இருக்க அதிகமான நார்ச்சத்து அப்புறம் பைட்டோ நியூட்ரியன்கள்லாம் என்ன பண்ணுதுன்னா குடல் புற்றுநோய்க்கான அபாயத்தை குறைக்குதுன்னு சொல்றாங்க. அப்போ நம்ம உணவுல கம்பை சேர்த்துக்கிட்டாலே போதும், மார்பக புற்றுநோயில இருந்து கூட நம்மளை பாதுகாக்கும். கம்புல மெக்னீசியம் சத்து இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, இது நம்மளோட தசைகளை நல்லா ரிலாக்ஸா வச்சிருக்கோங்க. அதாவது ரத்த ஓட்டத்துல ஏற்பட தடையை தடுக்கிறதுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குமா. ஸோ இது மூலமா நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் ரொம்பவே உதவியா இருக்கு. இது மட்டும் இல்லைங்க, கம்பு தீவிரமான ஆஸ்துமா அப்புறமா ஒற்றை தலைவலி பிரச்சனைக்கெல்லாம் ரொம்பவே நல்ல சொல்யூஷனா இருக்குன்னா பாத்துக்கோங்களேன். இப்போல்லாம் எங்க பார்த்தாலும் சர்க்கரை நோய் பத்தி தாங்க பேச்சு. ஏன்னா சர்க்கரை நோய் உள்ளவங்களோட எண்ணிக்கை ரொம்பவே அதிகமா இருக்கு. சோ சர்க்கரை நோய் இருக்கிறவங்க கூட கம்மங்கூழ தாராளமாவே குடிக்கலாம். இது ரத்த சர்க்கரையோட அளவை கட்டுப்பாட்டுல வச்சிருக்கோம். முக்கியமா டைப் 2 சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்பவே நல்லது. பொதுவா மன அழுத்தம் இருந்துச்சுன்னா யாராலையும் சரியா தூங்கவே முடியாதுங்க. ஆனா நீங்க நல்லா நிம்மதியான தூக்கத்தை பெறணும் அப்படின்னா கம்மங்கூழ குடிச்சு பாருங்க. கண்டிப்பா நைட் டைம்ல நல்லாவே தூங்குவீங்க. ஏன்னா உடல்ல இருக்க செரட்டோனின் அளவு அதிகரிச்சு மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு இந்த கம்பு ரொம்பவே உதவியா இருக்கும். பெண்கள் மந்த்லி ஃபேஸ் பண்ற ஒரு ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா மாதவிடாய் கால பிரச்சனை தாங்க. இந்த டைம்ல ரொம்பவே வயிறு வலி ஜாஸ்தியா இருக்கும், இல்ல இடுப்பு ரொம்ப வலிக்கும். சோ இந்த பிரச்சனையால கஷ்டப்படுற பெண்களா நீங்க அப்போ உங்க உணவுல அடிக்கடி கம்மங்கூழ சேர்த்து குடிச்சு பாருங்க. ஏன்னா இதுல இருக்க மெக்னீசியம் கண்டிப்பா உங்களுக்கு வயிற்று வலியை தடுக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். எப்பவுமே நம்ம எலும்புகளை நல்லா ஆரோக்கியமா வச்சுக்கணும்னா கால்சியம் சத்து ரொம்பவே முக்கியங்க. கம்புல பாத்தீங்கன்னா கால்சியம் சத்து நிறையவே நிறைஞ்சிருக்கு. ஸோ கம்மங்கூழ நம்ம அன்றாட உணவுல தவிர்க்காம சேர்த்து வந்தோம்னா நம்மளோட எலும்புகள் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். அது மட்டும் இல்லாம எலும்பு சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனைகள் வராமலையும் தடுக்கும். முக்கியமா ஆர்த்ரைட்டிஸ் அப்புறம் எலும்பு முறிவு உள்ளவங்க எல்லாம் கம்மங்கூழ குடிக்கிறது ரொம்பவே நல்லதுன்னு கூட சொல்லியிருக்காங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான உணவுல எவ்வளோ சத்துக்கள் இருக்குன்ற விஷயத்த இந்த வீடியோல தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ இனிமே கம்மங்கூழ எங்கேயாவது பார்த்தா வாங்கி டேஸ்ட் பண்ணாம விட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இதை நீங்க வெளியில தான் குடிக்கணும்னு கிடையாதுங்க, வீட்லயும் தயாரிச்சு குடிக்கலாம். ஸோ இந்த பயனுள்ள தகவலை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் வேற ஒரு ஹெல்த் டிப்ஸோட நான் உங்களை நெக்ஸ்ட் டைம் மீட் பண்றேன்.